டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பட்ஜெட் பார்த்துருந்தோம். அதில் பட்ஜெட்னா என்ன, அதோட மீனிங் என்ன, ப்ளஸ் வரி வருவாயெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸஸில் பார்த்துருந்தோம். ப்ளஸ் கடைசியாக உங்களுக்கு முடிக்கும்போது நம்ம இந்த சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ இதெல்லாமே பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூவோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதில் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸில் ரெண்டு இருக்குது. சரிங்களா? டைரக்ட் டேக்ஸஸ், இன்டைரக்ட் டேக்ஸஸ். இப்போது டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இவை தனிநபர் மற்றும் நிறுவனங்களின் சொத்து மற்றும் வருமானத்திற்கு விதிக்கப்படும் வரிகளாகும். Taxes are imposed on the property and income of individual and companies and are paid directly. இப்போ டைரக்ட் டேக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நேரடியாக இண்டிவிஜுவல் பே பண்ணுறது. சரிங்களா? இல்லை கம்பெனி டைரெக்டாக என்ன பண்ணுறது, பே பண்ணுறது. அதை நம்ம தனியாகவே செப்பரேட்டாக நம்ம வரின்னு சொல்கிறோம். இப்போ அது என்னென்னா, உதாரணத்துக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்போவுமே டைரக்ட் டேக்ஸ்க்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? இல்லை அப்படின்னா வெல்த் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புறமா சொத்து வரி. ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட இன்கம் டேக்ஸை நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைல் பண்ணுவோம். ஐடி ஃபைல் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். நம்ம ஐடி ஃபைல் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இவை தனிநபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் விதிக்கப்படும். இந்த வரிகளை செலுத்தும் பொறுப்பு மற்றும் சுமை ஒரு நபரின் மேல் உள்ளது. அதாவது இந்த சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற முடியாது. எடுத்துக்காட்டு வருமான வரி, செல்வ வரி. சரிங்களா? இப்போது இதை ரெண்டு இண்டிவிஜுவல்ஸ்க்கும் கம்பெனிஸ்க்கும் தான் இந்த வரியை என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் இம்போஸ் பண்ணுது. இப்போது இந்த டேக்ஸை கன்சர்ன்ட் பர்சன் யாரோ தே ஒன்லி ஹாவ் டு பே தட். இட்ஸ் நாட் பாசிபிள் டு tell that somebody, okay, you bear this burden. Okay, so that has to be understood. Okay, so the classical example for direct tax is nothing but income tax and wealth tax. Okay, so now the indirect taxes. So indirect taxes are nothing but மறைமுக வரிகள். ஓகே, பொருட்கள் அல்லது சேவைகள் மீது விதிக்கப்படும் வரிகள். அவை உபயோகிப்பாளரால் மறைமுகமாக செலுத்தப்படுகின்றன. ஓகே, ஸோ indirect taxes refers to those taxes which affect the income and property of individuals and companies through their consumption expenditure. சரிங்களா? இப்போ இதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறாங்க, வேட்டு, ஜிஎஸ்டி, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம ஜிஎஸ்டினா என்னது, ஜிஎஸ்டினா என்ன அப்படின்றது கேள்வியாக கேட்க எல்லா முறையும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜிஎஸ்டிக்கு இப்போ 3-4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆப்ஷனில் ஒன்றும் எக்ஸ்பிளேஷன் இருக்கும். அதில் ஜிஎஸ்டினா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸஸ். ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கணும். இப்போ இது நம்ம நேரடியாக திஸ் இஸ் நாட் இம்போஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல்ஸ். இப்போ இது தனிப்பட்ட நபர்கள் மேலே போடுறது இல்லை. இப்போது உதாரணமாக நீங்கள் ஒரு கடையில் போயிட்டு ஒரு பொருள் வாங்குறீங்க, இப்போ அதுக்கான ஜிஎஸ்டி இருக்குது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் கோயிங் டு பர்ச்சேஸ் அ எலக்ட்ரானிக் ஐட்டம் and there is a GST on that electronic item. Okay, you are going to purchase a mobile phone. So that GST has to be paid by you. அந்த ஜிஎஸ்டி யார் பே பண்ணுவா, நம்ம யார் பர்ச்சேஸ் பண்ணுறோமோ நம்ம தான் என்ன பண்ணுவோம், பே பண்ணுவோம். ஆனால் எப்படி அப்படின்னா, நம்ம கடைக்காரருக்கு கொடுப்போம், ப்ளஸ் கடைக்காரர் என்ன பண்ணுவார்னா அவர் ஜிஎஸ்டியை தனியாக ஃபைல் பண்ணிடுவார். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம டைரக்ட் டேக்ஸும் இன்டைரக்ட் டேக்ஸும் எப்படி அப்படிங்கிறத இந்த பிக்சோரியல் ரெப்ரஸன்டேஷன் காட்டுது. சரிங்களா? ஸோ த டைரக்ட் டேக்ஸஸில் அல்டிமேட் பர்டன் ஆஃப் டேக்ஸ் பேமெண்ட் யார் மேலே இருக்குது, இண்டிவிஜுவல் மேலே இருக்குது, இல்லை இந்த கம்பெனி மேலே இருக்குது, யாரோ அவங்க மேலே தான் இருக்குது. சரிங்களா? ஆனால் இன்டைரக்ட் டேக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அல்டிமேட் பர்டன்ஸ் ஆன் டேக்ஸ் பேயர் இஸ் ஹூ இஸ் அ பர்ச்சேசர். யார் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ, யார் கன்சியூம் பண்ணுறாங்களோ அவங்க தான் என்ன பண்ண வேண்டியிருக்கு, அந்த டேக்ஸோட பேர்டனை சுமக்க வேண்டியதாக இருக்குது. சரிங்களா? இப்போங்க ரெஸ்பான்சிபிலிட்டி டு பே டேக்ஸ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா டைரக்ட் டேக்ஸில் அது அந்த இண்டிவிஜுவல் யார் அவங்களோ அவங்க கிட்ட தான் இருக்குது. அதே சமயத்தில் இன்டைரக்ட் டேக்ஸஸில் பார்த்தீங்க அப்படின்னா அது நம்ம அந்த செல்லர் யாரோ, ப்ராடக்டோட செல்லர் யாரோ, ஷாப்கீப்பர் யாரோ அவங்க தான் பண்ண வேண்டியிருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் கீழே அவங்க சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்கம் டேக்ஸ் தான் டைரக்ட் டேக்ஸுக்கு ஒரு சரியான எக்ஸாம்பிள். ப்ளஸ் இங்கே
ஜிஎஸ்டி நம்ம இன்டைரக்ட் டேக்ஸஸ்க்கு அந்த எடுத்துக்காட்டு. சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பேரிசன் டேபிள் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒப்பீடு பண்ணுறாங்க டைரக்ட் டேக்ஸ்க்கும் இன்டைரக்ட் டேக்ஸ்க்கும் என்ன மீனிங்லேருந்து நேச்சர் என்ன, இன்சிடென்ட்ஸ் இம்பேக்ட் என்ன, டேக்ஸ் பேஸ் என்ன, எவேஷன் என்ன, இன்ஃப்ளேஷன் என்ன, இம்போஷன் அண்ட் கலெக்ஷன் பேர்டன், இது எல்லாத்தையுமே அவங்க தனித்தனியாக என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் தி டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் இஸ் த ரெஃபர் டு as தி டேக்ஸ் levied on a person's income and wealth and is paid directly to the government. ஸோ கவர்மெண்ட்டுக்கு நேரடியாக ஒரு இண்டிவிஜுவல் அவங்க இல்லை கம்பெனி டைரெக்டாக அவங்க பே பண்ணக்கூடிய அந்த டேக்ஸஸ் தான். ஓகேவா? ஸோ இன்டைரக்ட் டேக்ஸ் referred to as the tax levied on a person who consumes the goods and services and is paid indirectly to the government. இப்போ இந்த இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தர் நுகர்ற அந்த பண்டங்கள் மீது விதிக்கப்படக்கூடிய அந்த மறைமுக வரி தான் என்னது இன்டைரக்ட் டேக்ஸாக இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது டைரக்ட் டேக்ஸ் என்னவா இருக்குது? ப்ரொக்ரெசிவாக இருக்குது, வளர விதமாக இருக்குது. இதுவே இன்டைரக்ட் டேக்ஸ் என்னவா இருக்குது? ரெக்ரெசிவாக இருக்குது, தேய் விதமாக இருக்குது. ப்ளஸ் வந்து சுமையும் தாக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரி ஒருத்தர் மேலே தான் டைரக்ட் டேக்ஸுங்கிறது சம்மந்தப்பட்ட நபர் யாரோ அவர் மேலே தான் அந்த வரி வந்து செலுத்தக்கூடிய சுச்சுவேஷன் வந்து என்ன பண்ணது இருக்குது, பேர்டன் வந்து அவர் மேலே தான் இருக்குது. அதுவே இந்த இன்டைரக்ட் டேக்ஸில் என்ன ஆகுது, நமக்கு டிஃப்ரெண்ட் பர்சன் மேலே தான் அது ஃபாலோ ஆகுது. சரிங்களா? ஸோ கடையில் தோஸ் ஹூ ரன்னிங் த ஷாப் ஹாவ் டு பே, பட் ஆனால் அந்த இடத்துல பணத்தை கேஷ் யார் கொடுப்பாங்க அப்படின்னா நம்ம இன்டைரக்டாக யார் கொடுத்துருப்போம், அந்த பொருளை வாங்கக்கூடிய பர்ச்சேசர் இல்லை கன்சியூமர் நம்ம தான் என்ன பண்ணியிருப்போம், கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ இப்போது சிமிலராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வரி எதன் அடிப்படையில் இருக்குது, டேக்ஸ் பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்கம் ஆர் வெல்த் ஆஃப் த அசசிஸ். அப்போது இந்த யார் வரியை கட்ட வேண்டி இருக்குது அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன அதே அடிப்படையில் தான் இதுவும் இருக்குது. சரிங்களா? டேக்ஸ் பேஸ் வந்து உங்களுக்கு எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலோட இன்கம் அப்படி இல்லைன்னா அவருடைய வெல்த்தை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுறாங்க டைரக்ட் டேக்ஸு இம்போஸ் பண்ணுறாங்க. அதுவே இன்டைரக்ட் டேக்ஸு டைரெக்டாக எதை வச்சு பொறுத்து இருக்குது அப்படின்னா சேல் என்ன, இப்போ என்ன சேல் நடக்குது, இல்லை பர்ச்சேஸ் என்ன, எவ்வளோ வாங்கியிருக்காங்க, அதை பொறுத்து தான். சரிங்களா? ஸோ ப்ளஸ் அந்த மாதிரி டேக்ஸ் எவேஷன் இஸ் பாசிபிள். சரிங்களா? பணவீக்கம் என்னது, பணவீக்கத்துக்கு முன்னாடி பாருங்கள் வரி ஏய்ப்பு, எவேஷன், டேக்ஸ் எவேஷன் இஸ் பாசிபிள். வரி ஒருத்தங்க என்ன பண்ணாமல் இருக்கலாம், கட்டாமல் ஏமாத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அந்த டைமில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்கம் டேக்ஸ் ரைடுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது போத் இண்டிவிஜுவல்ஸ் மேலேயும் நடக்கும், ஷாப் மேலேயும் நடக்கும். ஒருத்தங்க சரியாக அவங்களோட இன்கம்கான அந்த பணத்தை கட்டாத போது இந்த பிரச்சனை எப்போவுமே வருது. சரிங்களா? ஸோ இப்போது இன்டைரக்ட் டேக்ஸில் என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா அவங்க வரியை கட்டாமல் ஏமாற்ற முடியாது. ஏன் அப்படின்னா அந்த பொருள்லேயே அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த டேக்ஸை ஆட் பண்ணிடுறாங்க. இந்த tax has been added or included into the price only, so it is not possible to evasion. Okay, there is no possibility for evasion in where indirect tax, but there is also a issue nowadays which they are facing that nobody is getting the bills. ஸோ அப்போ இப்போது கவர்மெண்ட் இஸ் டேக்கன் அ மெஷர்மெண்ட். இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, இஃப் நோ பில் இஸ் ப்ரொவைடட் தென் த ப்ராடக்ட் கேன் பி purchased it to for free. Okay, you might have seen in the trains as well, they put the notice and every place to get the warranty, guarantee and return and all. Usually what people say is you get a bill. Okay, but in the market and all directly people say that if you are not paying this much money, it's okay, but we won't give you the GST bill. So it is and all illegal, we should not do that. Okay, அது ஒரு குட் ப்ராக்டிஸ் இல்லை. நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸை பே பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பாருங்கள் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம். இப்போது டைரக்ட் டேக்ஸ் ஹெல்ப் இன் கண்ட்ரோலிங் தி இன்ஃப்ளேஷன். பணவீக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணுது, டைரக்ட் டேக்ஸ் வந்து உதவுது. அதுவே இன்டைரக்ட் டேக்ஸ் என்ன பண்ணுது, இன்டைரக்ட் டேக்ஸ் புஷ் அப் தி ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன், மறைமுகமாக வரி விலை உந்து பணவீக்கத்தை ஏற்படுத்துகிறது. சரிங்களா? இப்போ இம்போஸ்ட் ஆன்
and collected from assessees, that is individual. இப்போ ஒரு ஃபேமிலியில், ஒரு கம்பெனியில், ஒரு ஃபிர்மில், அந்த மாதிரி இப்போ இங்கே எல்லாருக்குமே அதை என்ன பண்ணணும், நம்ம டேக்ஸஸ்லேருந்து யாரும் எஸ்கேப் ஆக முடியாது. நம்முடைய இன்கம் வந்து டேக்ஸபிளாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும், இன்கம் டேக்ஸை பே பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? இப்போது இம்போஷன் அண்ட் கலெக்ஷன் இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்து தான், இண்டிவிஜுவல் இல்லை ஒரு கம்பெனி இல்லை ஒரு ஃபிர்மில் போடுறாங்க டைரக்ட் டேக்ஸ் அப்படிங்கிறது. இன்டைரக்ட் டேக்ஸுங்கிறது என்னவா இருக்குது, இதே வந்து அந்த ஒவ்வொரு பண்டங்களை யார் நுகர்றாங்களோ அவங்க தான் பே பண்ண வேண்டியிருக்கு. சரிங்களா? தோஸ் ஃபார் பர்ச்சேசிங் த ப்ராடக்ட் தே ஹாவ் டு பே. ஓகே, ஆனால் அதை நம்ம இன்டைரக்டாக பே பண்ணுறோம், அதுதான் சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. சரிங்களா? இப்போ இந்த டைரக்ட் டேக்ஸில் என்ன பிரச்சனை அப்படின்னா, டைரக்ட் டேக்ஸு அந்த பேர்டனை இண்டிவிஜுவல் தான் சுமந்தாகணும். இட் கேனாட் பி ஷிஃப்டட். பட் இன்டைரக்ட் டேக்ஸில் என்ன பண்ணலாம், கேன் பி ஷிஃப்டட். சரிங்களா? ஏன்னா பொருள் வாங்குறவர் தான் என்ன பண்ணுறோம், நம்ம வரியை சேர்த்து கொடுக்குறோம், கடைக்காரர் என்ன பண்ணுறாரு, அதை ஃபைல் பண்ணும்போது கட்டுறாரு. சரிங்களா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது நம்ம இந்த டேக்ஸ் ரெவென்யூ அதை நம்ம பார்த்துட்டோம். இப்போது நான் டேக்ஸ் ரெவென்யூ, நான் டேக்ஸ் ரெவென்யூவில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ நான் டேக்ஸ் ரெவென்யூவில் ஃபஸ்ட்டு மீனிங் என்ன, ரெவென்யூ ரிசீவ்ட் பை தி கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் த்ரூ அதர் சோர்சஸ் தேன் டேக்ஸ் இஸ் கால்ட் அஸ் அ நான் டேக்ஸ் ரெவென்யூ. சரிங்களா? இப்போ இந்த நான் டேக்ஸ் ரெவென்யூவில் என்னென்ன இருக்குது, நிறைய இருக்கு. வரி இல்லாத மற்ற வருவாய்க்கான அந்த வழிமுறைகள் தான். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா borrowings, special levies, gifts, grants and donations, fines and penalties, fees, price of public goods and services, special assessment. சரிங்களா? இப்போ இது எல்லா ஆப்ஷனும் என்னது, கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் இல்லாத வரக்கூடிய மற்ற வரி வருவாய் அந்த ஆப்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அதை நம்ம எலாபரேட்டிவாக அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். இப்போது நான் டேக்ஸ் ரெவென்யூவில் இதில் நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்குறோம், த மெயின் சோர்ஸ் ஆஃப் நான் டேக்ஸ் ரெவென்யூ ஆர் என்ன சொல்கிறாங்க, இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் வந்து என்னது, இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் டேக்ஸ் ரெவென்யூ refers to receipts of the government from all services other than those tax receipt. இப்போ டேக்ஸ் ரெசிப்ட்னு நம்ம என்ன பார்த்தோம், இன்கம் டேக்ஸு, வெல்த் டேக்ஸு, அதே மாதிரி டைரக்ட் அண்ட் இன்டைரக்டில் என்ன பார்த்தோம், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸு. ஸோ இதெல்லாமே என்னது, டேக்ஸபிள் ரெவென்யூ. ஆனால் இங்கே நம்ம இப்போ என்ன பார்க்குறோம், receipts of the government from all services other than those tax receipt. சரிங்களா? இப்போது இது எல்லாமே என்னது, நான் டேக்ஸ் ரெவென்யூ, வரியற்ற வருவாய். இப்போ அதுக்கான மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாமே தான் பார்க்குறோம். சரிங்களா? இப்போது கவர்மெண்ட் ரிசீவ்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் கிவன் பை டு ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரிஸ், ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் அண்ட் ஜென்ரல் பப்ளிக். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே இந்த சென்ட்ரல் பேங்க், ஸ்டேட் பேங்க் அதில் நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? இப்போ நம்ம சென்ட்ரல் பேங்க் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்துருந்தோம். இப்போ ப்ராஃபிட்டபுளாக ரன் பண்ணக்கூடிய பேங்க்ஸ் அவங்க எப்படி, கமர்ஷியல் பேங்க்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். அதில் ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணலாம், அவங்க லோனாக எப்போவுமே சென்ட்ரல் பேங்க்லேயும் எடுத்துக்கலாம், ஆனால் அதுக்கான டேக்ஸ் அவங்க பே பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ சிமிலராக இப்போது நம்ம இங்கே அதை தான் பார்க்குறோம். இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்குது. கவர்மெண்ட் ரிசீவ்ஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் loans given by to the state government, union territories and private enterprises and general public. சரிங்களா? இப்போது கவர்மெண்ட் கொடுக்குற அந்த லோன் இருக்கு இல்லையா, கடன் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கடனுக்கான வட்டி எங்கெங்கே கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் இருந்து எடுக்குது அப்படின்னா, நம்ம இப்போது ஸ்டேட்டுக்கு ப்ளஸ் வந்து ப்ரைவேட் கம்பெனிஸ், கார்பரேட்ஸ் அவங்களுக்கு கொடுக்கறது, ப்ளஸ் இண்டிவிஜுவல் சிட்டிசன் ஆஃப் இந்தியா அவங்க எல்லார்ட்டும் என்ன பண்ணுறாங்க, நம்ம இந்த நான் டேக்ஸ் ரெவென்யூ நம்ம எடுத்துக்க முடியுது. ஏன் அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன இருக்குது, வட்டியாக இருக்குது. இது நம்ம வட்டியாக அவங்ககிட்ட வாங்கிக்க முடியுது, கடன் வாங்கியிருக்காங்க அதுக்கான வட்டியை நம்ம வாங்கிக்க முடியுது. சரிங்களா? ஸோ இப்போ இதில் அடுத்தது பார்த்தோம்னா ஃபீஸ். நம்ம கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய சர்வீசஸ் எல்லாத்துக்கும், வாட் எவர் சர்வீசஸ் தே ஆர் கிவிங், there has been a fees has been collected from that, so it has been added onto the non tax revenue. சரிங்களா? ஸோ இந்த ஃபீஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க, கோர்ட் ஃபீஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸு, மற்ற எல்லா ஃபீஸும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம இது ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கணும். நான் டேக்ஸ் ரெவென்யூவில் ஃபீஸில் நமக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னா, கோர்ட் ஃபீஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், நம்ம அந்த பத்திரப்பதிவுலாம் பண்ணும்போது அந்த இருக்கக்கூடிய அந்த பதிவு, அதுக்கான கட்டணம், ப்ளஸ் வந்து கோர்ட்டில் நம்ம அவங்க
கோர்ட்ஸ் இம்போஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபைனு, இப்போ அதில் கேஸ் அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ அதுக்கான அமௌண்ட்ஸு இது எல்லாமே எங்கே வருது, நம்ம கவர்மெண்ட்டுக்கான நான் டேக்ஸ் ரெவன்யூவில் தான் வருது. சரிங்களா? ஸோ இப்போ இதில் லைசன்ஸ் ஃபீஸ், அனுமதி கட்டணங்கள், இட் இஸ் அ பேமெண்ட் சார்ஜ் பை தி கவர்மெண்ட் டு கிராண்ட் பெர்மிஷன் ஆஃப் சம்திங். லைசன்ஸ் ஃபீஸ் பெய்ட் ஃபார் பெர்மிஷன் ஆஃப் கீப்பிங் அ கன் ஆர் டு அப்டைன் நேஷ்னல் பர்மிட் டு கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ். இப்போ நம்ம ஒருத்தங்க வந்து அவங்களோட செக்யூரிட்டிக்காக ஒரு கன் வச்சுக்கிறாங்க அப்படின்னா அப்போ அதுக்கான லைசன்ஸ் வச்சுக்கிறதுக்கான அந்த அனுமதி வேண்டி விண்ணப்பிக்கிறாங்க அப்படின்னா அப்போ அவங்க பே பண்ணணும். ப்ளஸ் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ், இப்போது வணிக வாகனங்களுக்கு நேஷ்னல் பெர்மிட்லாம் இருக்குது. இப்போது லாரிஸ் எல்லாம் இருக்குது, பஸ்ஸஸ் இருக்குது, ஆம்னி பஸ்ஸஸ் இருக்குது. இப்போ அவங்க வந்து ஒரு ஸ்டேட் டு இன்னொரு ஸ்டேட் போகிறாங்க நேஷ்னல் லெவலில், அவங்க பெர்மிட் தேவைப்படுது அப்படின்னா அப்போ அவங்க அதுக்கான அமௌண்ட்டை என்ன பண்ண வேண்டி இருக்குது, லைசன்ஸ்க்கான அந்த ஃபீஸ் என்ன பண்ண வேண்டி இருக்குது, பே பண்ண வேண்டி இருக்குது. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து என்ன இருக்குது, ஃபைன்ஸ் அண்ட் பெனால்ட்டிஸ். தே ரெஃபர்ஸ் டு தோஸ் பேமெண்ட் விச் ஆர் இம்போஸ்ட் ஆன் லா பிரேக்கர்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைன் ஃபார் ஜம்பிங் லைட், ஃபார் நான் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் தி லேட்டர் இஸ் இம்போஸ் டு ஜென்ரேட் ரெவன்யூ. சரிங்களா? சட்டத்தை மீறுபவர்கள் வந்து விதிக்கப்படும் கட்டணங்களை குறிக்கிறது. எடுத்துக்காட்டாக சிவப்பு ஒளியை கடக்கும்போது டிராஃபிக்கில் நம்ம அவங்களுக்கு யார் அதை பண்ணுறாங்களோ அவங்களுக்கான இப்போலாம் ஆட்டோமேட்டடாக வந்துருச்சு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சு. நமக்கு அங்கே என்ன இருக்குது, கேமரா இருக்குது, டைரெக்டாக கேப்சர் பண்ணுது, அந்த வண்டி நம்பர் என்னவோ அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஃபைன் போயிடுது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், சட்டத்தை மீறவங்களுக்கான அந்த ஃபைன் மட்டும் இல்லாமல் இங்கே வேறு என்ன இருக்குது, நான் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ். அதுக்கு தான் நான் என்ன சொன்னேன், டேக்ஸ் நம்ம இன்கம் டேக்ஸ் நமக்கு வரி வருவாய் அதிகமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக நம்ம ஒரு அக்கௌண்டண்ட்டை சொல்லிவிட்டு நம்ம அவங்களுக்கு கிளியராக சொல்லிவிட்டு நம்மளோட இன்கம் டேக்ஸை ஃபைல் பண்ணுறது தான் சரியான முறை. எதனால அப்படின்னா நம்ம லாவை என்ன பண்ணக்கூடாது, மீறக்கூடாது, அதுக்காக தான். சரிங்களா? இது வந்து கவர்மெண்ட்டுக்கான ஒரு இன்கமும் கூட. ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம், கவர்மெண்ட் இந்த வரி வருவாய் எல்லாத்தையும் எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்துக்காகவும் அவங்க பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? ஸோ இங்கே எஸ்டீட்ஸ் பார்க்குறோம், கவர்மெண்ட்டோட உரிமை என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு. இட் ரெஃபர்ஸ் டு கிளைம் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆன் தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ பர்சன் ஹூ டைஸ் வித்தவுட் லீவிங் பிஹைண்ட் ஆன் ஹியர் ஆர் அ வில். சரிங்களா? இப்போ வந்து ஒருத்தங்க இறந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னோட வாரிசுக்கு எந்தவித இது என்னோட வாரிசுக்கு தான் போகணும் அப்படின்னு அவங்க எந்த வகையான ஏற்பாடும் செய்யலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சொத்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இப்போ பர்டிகுலர் இண்டிவிஜுவலோட அந்த சொத்தோட உரிமை பற்றின கவர்மெண்ட்டுடைய கோரிக்கை தான் இது குறிக்குது. சரிங்களா? ஸோ கிஃப்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ். இப்போ இந்த கவர்மெண்ட் ரிசீவ் கிஃப்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் ஃப்ரம் ஃபாரின் கவர்மெண்ட் அண்ட் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன், சம்டைம்ஸ் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் கம்பெனிஸ் மணி டு தி கவர்மெண்ட் ரிசீவ் டியூரிங் நேஷனல் கிரைசிஸ் சச் அஸ் வார், ஃபுட் எக்ஸெட்ரா. சரிங்களா? இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் டைம் வந்து சுச்சுவேஷன் வேர்ஸ்ட்டாக இருக்குது, இப்போ ஒரு ஃப்ளட் ஏற்படுது. நம்ம நிறைய முறை பார்த்துருப்போம், அதில் ஃப்ளட்டுக்கு டொனேஷன்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க. 80Gயில் நாங்கள் வந்து டேக்ஸ் எக்ஸம் பண்ணுறோம், நீங்கள் வந்து டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டுக்கு என்ன பண்ணுங்கள், உங்களோட பணத்தை முடிஞ்ச அளவுக்கு டொனேட் பண்ணுங்கள், நாங்கள் இமிடியட்டாக ஆக்ஷன்ஸை ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ கிஃப்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸில் இது வருமா அப்படின்னா இதுதான் வரும். சரிங்களா? ஸோ ஒரு இண்டிவிஜுவலோ ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு அதர் என்டிட்டிஸ் அப்ராடில் இருக்கக்கூடிய ஃபாரின் கவர்மெண்ட்ஸ் கூட என்ன பண்ணலாம், அவங்க இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் கூட டொனேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூனிசெஃப், யுஎன்டிபி, அது மாதிரி யூஎன் ஏஜென்சிஸ் நமக்கு என்ன பண்ணுறாங்க, டொனேட் பண்ணுறாங்க. இல்லை ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் அவங்க கொடுக்குறாங்க, அப்படி இல்லை வேர்ல்டு பேங்க் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி அப்படின்னா அவங்க கிஃப்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான அந்த சான்சஸ் இருக்குது. ஸோ நம்மளும் கூட என்ன பண்ணுவோம், சம்டைம்ஸ் நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டேட் ஆர் யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃப்ளட் டைமில் நம்ம வேணுமான்ற அந்த நிதியை கொடுக்குறதா முயற்சி செய்வோம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே என்னது, கிஃப்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ். ஓகே. ஸோ அடுத்தது இது எல்லாமே என்ன நம்ம பார்த்துட்டு இருக்கோம், இப்போது டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் எல்லாம் டேக்ஸபிள் ரெவென்யூ. சரியா? இப்போ பார்க்குறது எல்லாமே நான் டேக்ஸ் ரெவென்யூஸ். கவர்மெண்ட் கிடைக்கக்கூடிய மற்ற சோர்ஸஸ் என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போது இங்கே பறிப்பு பார்க்குறோம், ஃபோர் ஃபிச்சர்ஸ் என்ன பார்க்குறோம்னா திஸ் ஆர் தி ஃபார்ம் ஆஃப் பெனால்டிஸ் விச் ஆர் இம்போஸ் பை த கோர்ட் ஆஃப் நான் கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃப் அதர்ஸ் கான்ட்ராக்ட் எக்ஸெட்ரா. ஓகே. ஸோ இந்த ஃபோர் ஃபிச்சர்ஸ் ஒன்றும் இல்லை, இது வந்து ஒப்பந்தங்களை உள்ளிட்ட பிற பின்விளைவுகளை பின்பற்றாதற்கான தண்டனைகளின் வடிவத்தில் இருக்கும். இது நீதிமன்றத்தால் விதிக்கப்படுகிறது. இப்போ இந்த
பறிப்பு நடவடிக்கைகள் யார் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம இந்த மாதிரி நிறைய இப்போது கம்பெனிஸ் எல்லாம் திவால் ஆகிடுச்சு, அவங்களால அவங்க போட்ட அக்ரிமெண்ட்ஸை மெயின்டைன் பண்ண முடியல, இல்லை கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ கோர்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கான மணியை ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கான அந்த வேலையை பண்ணுறாங்க. ஸோ அதுதான் நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு போர்ட்ஸ் எல்லாமே கூட இருக்கும், சைன் போர்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நிலம் வந்து நம்ம இது கோர்ட்டோட கண்ட்ரோலில் கீழே வந்துடுச்சு அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவர்மெண்ட்டை சொல்லிவிட்டு நீங்கள் உரிய டெண்டர் கொடுத்து எந்த பேங்க்கில் லோன் எடுத்துருக்காங்களோ அவங்களுக்கும் நீங்கள் அந்த பணத்தை ரிட்டர்ன் எடுத்துக்கலாம் அப்படின்னு கோர்ட் என்ன பண்ணுவோம் சொல்லிடும். சரிங்களா? ஸோ இப்போது ஸ்பெஷல் அசஸ்மெண்ட், சிறப்பு மதிப்பீடு, இட் ரெஃபர்ஸ் டு தி payment made by the owners of those properties whose value has appreciated due to development activities of government. Expenditure is recovered from owners. சரிங்களா? இப்போ ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து ஒரு டெவலப்மெண்ட் நடக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன பண்ணுது, அந்த சொத்தோட வேல்யூ எல்லாமே என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா அப்போது கவர்மெண்ட் அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை அவங்க வாங்குறாங்க. எதனால அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் யாரால நடக்குது அப்படின்னா கவர்மெண்டால் நடக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காம்போனன்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் பட்ஜெட். இப்போ இதில் மூலதன வரவுகள்னு சொல்லுவோம், கேபிட்டல் ரிசிப்ட்ஸ். ஸோ கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் ரெஃபர்ஸ் டு தோஸ் ரிசிப்ட்ஸ் விச் எய்தர் கிரியேட் அ liability or cause a reduction in the assets of the government. They are non-recurring and non-routine in nature. சரிங்களா? The receipts must create a liability for the government borrowings or capital receipts as they lead to an increase in the liability of the government. However, tax received is not a capital receipt as it does not result in creation of any liability. இப்போ இந்த மூலதன வரவு அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். மூலதன வரவுன்றது என்னது, கவர்மெண்ட்டுக்கு ஒரு புறம் பொறுப்பு உருவாக்கவோ அல்லது மறுபுறம் அரசின் சொத்துக்களை குறைக்கவோ வழிவகுக்கும் வரவுகளை குறிக்கின்றன. இவை மீண்டும் நிகழாத மற்றும் வழக்கமானதல்லாத தன்மை கொண்டவை. இப்போ இதெல்லாமே என்னது, இது ஒரு ரெகுலரானது கிடையாது. இப்போ இங்கே என்ன பிரச்சனை வருது அப்படின்னா நமக்கு இது என்ன பண்ணுது, ஒரு இன்க்ரீஸ் பண்ணுது, இல்லைனா கவர்மெண்ட்டோட அசட்டை ரெடியூஸ் பண்ணுது. ரிடக்ஷன் இன் தி அசட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் இங்கே நடக்குது. ஸோ இட் இஸ் நாட் அ ரொட்டீன், இது ஒரு ரெக்கரிங் ப்ராசஸ் இல்லை. சரிங்களா? இது ஒரு நான் ரொட்டீன் இன் நேச்சர். சரிங்களா? இது எப்பவுமே வழக்கமாக நடக்காது, எப்பயாவது தான் நடக்கும். சரிங்களா? ஸோ அது இல்லாமல் ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வரவுகள் அரசாங்கத்துக்கு ஒரு லயபிலிட்டிஸ் ஃபார் தி கவர்மெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கணும். இல்லை அப்படின்னா எதனால் நடக்குது அப்படின்னா கடன் வழங்குதல் மூல வழங்குதலாகும். சரிங்களா? ஏனெனில் அவை அரசின் பொறுப்பை அதிகரிக்கின்றன, ஆனால் வரி வசூல் மூலதனமாக கருதப்படாது. ஏனெனில் இந்த பொறுப்பை இது எந்த பொறுப்பையும் உருவாக்குவதில்லை. சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்க, த ரெசிப்ட்ஸ் மஸ்ட் காஸ் அ decrease in the assets receipts flow. For example, sale of share of the public enterprise is the capital receipt as it leads to reduction in assets of the government. சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பப்ளிக் என்டர்பிரைஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பெல் கம்பெனி, இல்லை நமக்கு இந்தியன் ரயில்வேஸ் இருக்குது அப்படின்னா அது என்னது, ஒரு பப்ளிக் என்டர்பிரைஸ். ஐஆர்சிடிசி இருக்குது அப்படின்னா அது ஒரு பப்ளிக் என்டர்பிரைஸ். அதை சேல் பண்ணுறதால, அந்த ஷேரை சேல் பண்ணுறதால ஒரு கிடைக்கக்கூடிய அந்த இன்கம் இருக்கு இல்லையா, அது வந்து கண்டிப்பாக என்ன தான், மூலதன வரவு தான். சரிங்களா? அது வந்து என்னது, கேபிட்டல் ரிசிப்ட் தான். ஓகே, ஏன் அப்படின்னா எதனால, ஏனெனில் இது அரசின் சொத்துக்களை குறைக்குது. சரிங்களா? இது வந்து இட் இஸ் ரெடியூசிங் இட். ஓகே, ஸோ கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் ப்ராடாக என்னென்ன கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அதில் என்ன இருக்குது, 3 குரூப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து என்னது, borrowings. Borrowings are the funds raised by the government to meet the excess expenditure. இப்போ கவர்மெண்ட்டுக்கு நடக்கக்கூடிய அந்த அதிகப்படியான செலவுகளை அவங்க சமாளிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, கடன் வாங்குறாங்க. borrowings அப்படின்னா என்னது, நத்திங் பட் அ லோன் விச் ஹஸ் பீன் டேக்கன் ஃப்ரம் ஹூம், கவர்மெண்ட் ஓப்பன் மார்க்கெட். இப்போ கவர்மெண்ட்டோட அரசோட திறந்த சந்தையிலேருந்து வாங்குறாங்க அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இல்லை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானா என்னது, அதுதான் நம்ம சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்கிறோம். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் இருந்தும் என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணும், ஓகே வி ஆர் இன் நீட் ஸோ கிவ் அஸ் அ மணி அப்படின்னு அவங்க கேட்குறாங்க, பாரோ பண்ணுறாங்க. ஓகேங்களா? கூடுதலாக ஃபாரின் கவர்மெண்ட்டை கேட்குறாங்க, இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ்கிட்ட கேட்குறாங்க. ஸோ இந்த இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூஷன்ஸ்க்கான எக்ஸாம்பிள் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது என்னென்னது, இப்போது வேர்ல்டு பேங்க், இல்லை ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க், இல்லைனா யூஎன் ஏஜென்சிஸ் சொல்லியிருந்தேன். சரிங்களா? அவங்க எல்லாக்கிட்டையுமே கடன் வாங்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த கடன் எல்லாமே என்ன பண்ணுது,
கடன் வாங்குறது எல்லாமே அரசுக்கு பொறுப்பை உருவாக்குது. சரிங்களா? இது எல்லாமே மூலதன வரவுகளாக கருதப்படுகிறது. ஓகே, borrowings ஆர் கேபிட்டல் receipts as they create a liability for the government. சரிங்களா? இது என்ன பண்ணுது? அரசாங்கத்துக்கு ஒரு பொறுப்பை உருவாக்குது. அதனால இதை நிச்சயமா என்னவா நம்ம கன்சிடர் பண்றோம்? These are considered as the capital receipts. ஓகேங்களா? ஸோ இப்போ ரெக்கவரி ஆஃப் லோன். இப்போ நம்ம ரெக்கவரி ஆஃப் லோனும் என்னதான்? கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் தான். ஸோ கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் வேரியஸ் லோன்ஸ் டு தி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் யூனியன் டெரிட்டரிஸ் அசட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். சரிங்களா? இப்போ இது வந்து பல்வேறுபட்ட மாநிலங்களுக்கும் அதில் ஒரு சின்ன சின்ன பிரதேசங்களுக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்க? கடனை கொடுக்குறாங்க. இதனால யூனியன் கவர்மெண்ட்டோட சொத்துல குறைவு ஏற்படுது. அதனால இதை நம்ம என்ன பண்ணுறோம்? கேபிட்டல் ரெசிப்ட்ஸாக வச்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ அவங்க எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நமக்கு மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அப்போ மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா இப்போ அதில் அவங்க கிராண்ட்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ளஸ் நேச்சுரல் கலாமிட்டிஸ் நடக்குது. தெர் இஸ் அ ஃப்ளட், தெர் இஸ் அ எர்த்குவேக், தெர் இஸ் அ சுனாமி. ஸோ இன் திஸ் சுச்சுவேஷன் யூனியன் கவர்மெண்ட் சப்போர்ட்ஸ். சம்டைம்ஸ் இட் இஸ் பொலிட்டிக்கலி லிட்டில் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா கவர்மெண்ட்ஸ் வந்து என்ன இருக்கும்? பொலிட்டிக்கல் சார்பாக இருக்கும். அவங்களுக்கு ஃபேவரபுளாக எந்த ஸ்டேட் இருக்கோ அவங்களுக்கான டேக்ஸ் வேரியேஷன் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் இது எல்லாமே என்ன தான் வரும்? நம்ம ரெக்கவரி ஆஃப் லோன்ஸும் என்னவாக தான் வரும்? கேபிட்டல் ரிசிப்ட்ஸாக தான் வரும். சரிங்களா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அதர் ரெசிப்ட்ஸ் இருக்குது. திஸ் இன்க்ளூட் தி ஃபாலோவிங்: டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்த டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே சொன்ன மாதிரி எனக்கான அந்த ஞாபகம் இருக்குது. டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, கவர்மெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அந்த பப்ளிக் என்டர்பிரைசஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், பிஎஸ்யூஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்துருந்தோம் ஏற்கனவே. ஆமாம், ஞாபகம் இருக்குது. ஸோ நம்ம சென்ட்ரல் பேங்க் இல்லை கமர்ஷியல் பேங்க்ஸ் அதில் பார்த்துருந்தோம். இப்போது இந்த பப்ளிக் சென்டர் அண்டர்டேக்கிங்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க சேல் பண்ணிவிட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஷேரில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஷேரை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேல் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதோ ஒரு கம்பெனி, பெல் கம்பெனியில் ஒரு 40% ஷேரை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சேல் பண்ணுது, அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை ஜென்ரேட் பண்ணுது அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொல்லுவோம்? டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் வாட் இஸ் தட்? Small saving refers to the funds raised from the public in the form of post office deposit, national saving certificates, kisan vikas பத்ராஸ். இப்போ நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடிய அவங்களுடைய இந்த பத்திரங்கள் வழியாக சேமிக்கிறாங்க. இல்லை அப்படின்னா நம்ம இந்த போஸ்ட் பேங்க் சேவிங்ஸ், நம்ம இந்த அஞ்சல், இது சரியான நல்ல ஆட்ஸ் பார்த்துருவீங்க நீங்கள். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இந்த போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து கிட்டத்தட்ட வந்து நிறைய சர்வீசஸ் மக்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம எந்த லெவலில் இருந்து அப்படின்னா, ஒரு ஆதார் கார்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட இன்ஸ்டண்ட்டாக எல்லாருமே எங்கே சஜஸ்ட் பண்ணுவாங்க? போஸ்ட் ஆஃபீஸ் பண்ணுவாங்க. ஸோ பேங்கிங்கில் இப்போது சிங்கிள் சைல்டுக்கு வந்து நீங்கள் போஸ்ட் பேங்கிங்கில் வந்து நீங்கள் பணம் டெபாசிட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் பென்ஷன் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு நீங்கள் உங்களுக்கான பென்ஷன் வந்து டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டும் எங்கே பண்ணலாம்? நம்ம போஸ்ட் பேங்கிங்கில் பண்ணலாம். ப்ளஸ் கூடுதலாக நம்ம என்ன பண்ணுவோம்? எல்ஐசிலையும் சிமிலராக என்ன பண்ணுவோம்? இன்வெஸ்ட் பண்ணுவோம். ஓகே, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷனில் நீங்கள் அந்த நம்ம சென்னையில் இருக்க அந்த பில்டிங் பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களும் என்ன பண்ணுவாங்க? நம்ம பொதுமக்களுக்கான இஷ்யூ பேஸ்டாக அவங்க அதுக்கான சர்வீஸும் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது somebody is gonna take for the insurance which is related to the ஆக்சிடென்ட். அவங்க ஆக்சிடென்ட் பாலிசி மட்டும் கவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இப்போ அதுக்கானது இருக்கும். இல்லை அவங்களோட டெத்துக்கு அப்புறம் அவங்களோட குழந்தைகளுக்கு நல்ல ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சேவிங்ஸாக போய் சேரணும் அப்படின்னாலும் அவங்க அதுக்கான கிளைமிங் அத்தாரிட்டி எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே எதில் வருது? ஸ்மால் சேவிங்ஸில் வருது. சரிங்களா? ஸோ there is a classification. A receipt is the capital if it either create a liability or reduces an asset. சரிங்களா? இப்போது ஒரு வரவு கவர்மெண்ட்டுக்கு பொறுப்பு, இல்லைன்னா பொறுப்பை உருவாக்குது, அப்படி இல்லை அப்படின்னா சொத்தை வந்து குறைக்குது. இந்த ரெண்டு வகையில் அது எப்படி இருந்தாலுமே அது என்னதான்? நமக்கு அது ரெசிப்ட் தான், இன்கம் தான். சரிங்களா? வரவு தான். ஸோ இப்போ இந்த ஐட்டம்ஸ் கேட்டகரைஸ் ஆஸ் ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ் தான் பார்க்குறோம். இப்போ இதில் இந்த கேபிட்டல் ரெசிப்ட்ஸில் நம்ம ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ண சிமிலர் தான் இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லோன் ஃப்ரம் தி வேர்ல்டு பேங்க், உலக வங்கி கிட்டேருந்து நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னா இட் கிரியேட்ஸ் அ லயபிலிட்டி ஃபார் தி கவர்மெண்ட். சரிங்களா? கவர்மெண்ட்டுக்கு அது ஒரு பொறுப்பு தான். சேல் ஆஃப் அ பப்ளிக் என்டர்பிரைஸ் அண்டர்டேக்கிங், ஒரு பொதுமக்களிலிருந்து
கடன் வாங்குறதுக்காக இப்போ என்ன பண்ணாங்க, இட் இஸ் அ கேபிட்டல் ரெசிப்ட் ஆஸ் இட் ரெடியூசஸ் தி அசட் ஆஃப் தி கவர்மெண்ட். கவர்மெண்ட்டோட அசட்டை ரெடியூஸ் பண்ணுது. இப்போ இந்த பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கை சேல் பண்ணுறது அப்படிங்கிறது. இப்போ பாரோவிங்ஸ் ஃப்ரம் தி பப்ளிக், இட் இஸ் அ கேபிட்டல் ரெசிப்ட் ஆஸ் இட் கிரியேட்ஸ் அ லையபிலிட்டி. சரிங்களா? இப்போ அது மாதிரி ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ், இப்போது கடனை வந்து திரும்ப வாங்குறது. சரிங்களா? ஸோ இந்த 4 பாயிண்ட் தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஞாபகத்தில் வச்சுக்கணும் கேபிட்டல் ரெசிப்ட்ஸ்க்கு. சரிங்களா? இப்போ நம்ம லோன் வந்து வேர்ல்டு பேங்க் கிட்டேருந்து வாங்குகிறோம், இல்லை வெளியில் மற்ற ஏஜென்சிட்டேருந்து வாங்குறது, ப்ளஸ் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கை சேல் பண்ணுறது, இல்லை டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், ப்ளஸ் பாரோவிங்ஸ் ஃப்ரம் பப்ளிக், ரெக்கவரி ஆஃப் லோன்ஸ். சரிங்களா? இந்த 4 பாயிண்ட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ரெவன்யூ ரிசிப்ட்ஸில் வேறு என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஃபாரின் எய்ட் அகெயின்ஸ்ட் எர்த்குவேக் விக்டிம்ஸ். ஸோ நான் இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு எமர்ஜென்சி ரிலீஃப்காக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபாரின் எய்டை வாங்குகிறோம் அப்படின்னா அது, ப்ளஸ் டிவிடெண்ட்ஸ் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் கவர்மெண்ட். இட் இஸ் ரெவன்யூ ரெசிப்ட் ஆஸ் இட் நெய்தர் எனி லையபிலிட்டி நார் ரெடியூசஸ் எனி அசட் ஆஃப் தி கவர்மெண்ட். சரிங்களா? ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்ட், இட் இஸ் a revenue receipt as it neither creates any liability nor reduce the liability on any asset of the government. சரிங்களா? கார்பரேஷன் டேக்ஸ், இப்போ நம்ம ஒவ்வொரு கார்பரேஷன்லையும் நம்ம என்ன பண்ணுவோம், டேக்ஸ் பே பண்ணுவோம். அது எதுக்கெல்லாம் பே பண்ணுவோம் அப்படின்னா, மறுபடியும் இப்போது ஹவுஸ்க்கான டேக்ஸாக இருக்கும், இல்லை வாட்டருக்கான டேக்ஸாக இருக்கும். அப்படின்னா இந்த நம்ம கார்பரேஷன் டேக்ஸ் என்ன பண்ணுவோம், பே பண்ணுவோம். சர்டன் பிளேசஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க நோட்டீஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா நம்ம பேரண்ட்ஸ், அப்பாவோ அம்மாவோ இல்லை ஒரு ஃபேமிலி மெம்பரோ என்ன பண்ணியிருப்பாங்க, ஓகே இந்த மாதிரி கார்பரேஷன்லேருந்து டேக்ஸ் கேட்டிருந்தாங்க, அதை நம்ம பே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போது கிராண்ட்ஸ் ரிசீவ்ட் ஃப்ரம் தி வேர்ல்டு பேங்க், இட் இஸ் த ரெவன்யூ ரிசிப்ட் ஆஸ் இட் கிரியேட்ஸ் அ லையபிலிட்டி. சரிங்களா? ப்ராஃபிட்ஸ் ஆஃப் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். ஸோ இது ரொம்ப க்ரூஷியல். ஏன் அப்படின்னா நம்ம பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் என்னன்னு சொல்லியிருக்கோம், கமர்ஷியல் பேங்கிங்லேயே அதை பார்த்துருக்கோம் ஏற்கனவே. என்னது அது, பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் ஜென்ரலாக என்ன பண்ண மாட்டாங்க, ப்ராஃபிட்காக ஒர்க் பண்ண மாட்டாங்க. தே இன்டென்ஷன் இஸ் டு சர்வ் த பீப்புள் ஆஃப் இந்தியா. நம்மளுடைய நாட்டோட மக்களுக்கு சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றதான் மெயின் டார்கெட்டாக இருக்கும். பட் ஆனாலும் தேர் ஆர் செவரல் என்டிட்டிஸ் விச் ஒர்க்ஸ் as a much as profitable. சில நிறுவனங்கள் எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் பண்ணிவிட்டு கவர்மெண்ட்டுக்கான ப்ராஃபிட்டை அவங்க கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம எப்போவுமே ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ரயில்வே ஒரு க்ரூஷியல் ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க லாட் ஆஃப் பீப்புளை ஹேண்டில் பண்ணுறாங்க. அது சர்வீஸாக இருந்தாலும் மெனி டைம்ஸ் அவங்க ப்ராஃபிட்டும் மேக் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஐஆர்சிடிசி ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்குறோம். பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சரில் என்னென்ன இருக்குது, 2 இருக்குது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். வருவாய் செலவு இருக்குது, மூலதன செலவு இருக்குது. சரிங்களா? ஸோ பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர் ரெஃபர்ஸ் டு தி எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் தி கவர்மெண்ட் ஜூரிங் அ கிவன் ஃபிஸ்கல் இயர். ஒரு பர்டிகுலர் ஃபிஸ்கல் இயரில் அங்கே அரசாங்கத்தோட அந்த செலவினங்கள் என்னென்ன அப்படின்ற ஒரு பர்டிகுலர் நிதியாண்டில் என்னென்னலாம் செலவினங்கள் இருக்குது அப்படிங்கிறத என்னது நம்ம பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஒரு வரவு செலவு திட்டத்தில் என்னென்ன இருக்குது அப்படின்னா, வருவாய் செலவு, மூலதன செலவு ரெண்டுமே இருக்குது. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நம்ம ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இதில் வருவாய் செலவு என்ன இருக்குது, ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ரெஃபர்ஸ் டு தி எக்ஸ்பெண்டிச்சர் விச் நெய்தர் கிரியேட்ஸ் எனி அசட் நார் காசஸ் ரிடக்ஷன் இன் எனி லையபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட். வருவாய் செலவுகள் என்பது எந்த சொத்து உருவாக்கவும் அல்லது அரசின் எந்த கடனின் குறைவு ஏற்படுத்தவும் செய்யாத செலவுகளை குறிக்குது. சரிங்களா? ஸோ இட் இஸ் ரெக்கரிங் இன் நேச்சர். இது வந்து என்னது, இடைக்காலமாக இருக்கு. இட் இஸ் இன்கர்ட் ஆன நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி கவர்மெண்ட். கவர்மெண்ட்டோட சாதாரணமாக செயல்பாட்டுக்கு இது என்ன பண்ணுது, பயன்படுது. சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கான என்னென்ன எக்ஸாம்பிள் இருக்கு, இந்த செலவுகள் அரசாங்கத்துக்கு சொத்தை உருவாக்காது. சம்பளங்கள் அல்லது பென்ஷன் செலுத்துதல் வருவாய் செலவுகள் ஆகும். சரிங்களா? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராக அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, சேலரிஸும் பென்ஷனும் தான் என்னவா இருக்குது, நமக்கான அந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சராக இருக்குது. ஓகேங்களா? த எக்ஸ்பெண்டிச்சர் மஸ்ட் நாட் கிரியேட் அன் அசெட் ஆஃப் தி கவர்மெண்ட். பேமெண்ட் ஆஃப் சேலரிஸ் ஆர் பென்ஷன் இஸ் அ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் as it does not create any asset. சரிங்களா? டெவலப்மெண்ட் ஆஃப் டெல்லி மெட்ரோ இஸ் நாட் அ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் as it leads to a creation of an asset. சரிங்களா? இப்போ உங்க எது ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து டெல்லி டெவலப்மெண்ட் மெட்ரோ சொல்லியிருக்காங்க. டெவலப்மெண்ட் ஆஃப் அ டெல்லி மெட்ரோ அப்படின்றது என்னவா இருக்குது, நம்ம டெல்லியில் டெல்லி மெட்ரோ இருக்குது. ஸோ சிமிலராக
சென்னை மெட்ரோ இருக்குது. சென்னை மெட்ரோ என்ன இல்லை, ஒரு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை. பிகாஸ் வை, இட் இஸ் கிரியேட்டிங் அசட் ஃபார் தி கவர்மெண்ட். அது யூனியன் கவர்மெண்ட்டுக்கோ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கோ என்னவா இருக்குது, சென்னை மெட்ரோ அப்படிங்கிறது நமக்கு ஒரு அசட்டாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் என்ன இருக்குது, capital expenditure refers to the expenditure which either creates an asset or cause a reduction in the liabilities of the government. It is non-recurring in nature. இது வந்து ஒரு இடைக்காலமாக இருக்காது. அதே சமயத்தில் என்ன பண்ணுது, நமக்கான கவர்மெண்ட்டோட ஒரு சொத்தை உருவாக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கடனில் குறைவை ஏற்படுத்துது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பென்சஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இது வந்து என்னன்னு சொல்கிறாங்க, மூலதன செலவுகள் சொல்கிறாங்க. இட் ஆட்ஸ் டு தி capital stock of the economy and increases its productivity through expenditure on long period like metro or flyover. So இப்போ சென்னை மெட்ரோ இல்லை டெல்லி மெட்ரோ இல்லை நமக்கு ஒரு ஜெமினி பிரிட்ஜ் மாதிரி இல்லை அண்ணா மெம்பர்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புது ஃப்ளைஓவர் இருக்குது அப்படின்னா கூட அது என்னவா இருக்குது, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சராக இருக்குது, மூலதன செலவாக இருக்குது. சரிங்களா? இப்போது the expenditure must create an asset for the government. For example, school building construction is the capital expenditure as it leads to a creation of asset. However, any amount paid as a salaries to teacher is not a capital expenditure. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், மூலதன செலவில் நமக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராப்பராக அசட் கிடைக்கிது, அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறோம். ஸோ இதே சமயத்தில் நீங்கள் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பாருங்கள். இங்கே நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தோம், சேலரிஸ் எல்லாமே ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கிடையாது, வருவாய் செலவுகள் கிடையாது. அதே சமயத்தில் நம்ம மூலதன செலவுகள் எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு ஒரு அசட்டை கிரியேட் பண்ணுது. சரிங்களா? நம்ம இதை ரிமெம்பர் பண்ணிக்கணும். ஸோ லோன் டு ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் பில்டிங் ரோட்ஸ் அண்ட் ஃப்ளைஓவர்ஸ். இப்போது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போ மற்ற ஸ்டேட்டுக்கோ இல்லை யூனியன் டெரிட்டரிக்கோ லோன் கொடுக்குறாங்க நீங்கள் பில்டிங் கட்டுறதுக்கு இல்லைனா ரோடு போடுறதுக்கு அப்படின்னா அது என்னது, கண்டிப்பாக அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஏன்னா அங்கே கவர்மெண்ட்டுக்கு ஒரு அசட் கிரியேஷன் ப்ராசஸ் நடக்குது. ரோடு இல்லைனா பிரிட்ஜ் வந்து ஹஸ் பீன் கான்ட்ரிபியூட்டட் டு தி டெவலப்மெண்ட் ஆஃப் நேஷன். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு அது பயன்படுது. சரிங்களா? பிளான் அண்ட் நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர். பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னென்ன இருக்கு, திட்டமிட்ட மற்றும் திட்டமிடாத செலவுகள் என்னென்ன இருக்குது, திட்டம் சாரா செலவுகள் என்னென்ன இருக்குது, நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் திட்டம் சாராத செலவுகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறோம். இப்போ இதில் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் திட்ட செலவு அப்படின்னா என்ன அப்படின்னா பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் ரெஃபர்ஸ் டு தி expenditure that is incurred on the programs detailed in the current 5-year plan. ஸோ இங்கே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த 5-year plan அப்படிங்கிறது ஆல்ரெடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா என்ன பண்ணிட்டாங்க, ட்ராப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நித்தி ஆயோக் அப்படின்றத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம 5-year plan அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் கவர்மெண்ட் எலெக்டட் கவர்மெண்ட் ஒரு பர்டிகுலர் 5 இயர்ஸ்க்கு அவங்க எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்ட்ஸ் கவர்ட் அண்டர் தி சென்ட்ரல் பிளான்ஸ், சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் ஃபார் ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரி. சரிங்களா? இப்போ இதில் நம்ம இந்த திட்ட செலவில் 5 வருஷத்தில் கவர்மெண்ட் வந்து என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஆல்ரெடி பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்காக செலவு பண்ணக்கூடிய எல்லாமே திட்ட செலவுன்னு சொல்கிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்ன சொல்கிறாங்க, இரிகேஷனுக்காக, அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ்க்காக, எனர்ஜிக்காக, டிரான்ஸ்போர்ட்டுக்காக செலவு பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட்ஸ் எல்லாமே. ஸோ இது எல்லாமே இப்போது ஒரு யூனியன் கவர்மெண்ட்டோட அது கீழே இருக்கக்கூடிய மத்திய அரசோட திட்டங்கள், ஒன்றிய அரசோட திட்டங்கள் எல்லாமே என்னது நம்ம பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசத்துக்கான மத்திய அரசோட உதவி, ஒன்றிய அரசோட உதவியும் நம்ம என்ன சொல்கிறோம், பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம், திட்ட செலவுன்னு சொல்கிறோம். சரிங்களா? இப்போ உங்கள் நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். நான் பிளான் எக்ஸ்பெண்டிச்சர் ரெஃபர்ஸ் டு தி expenditure other than expenditure related to the current 5-year plan and other schemes. இப்போ நம்ம திட்டம் சாரா செலவு அப்படின்னா என்னன்னா ஏற்கனவே இந்த பிளான் பண்ண அந்த 5 இயர்க்கான ஒரு டென்டேட்டிவான பிளான்ஸ் தவிர்த்து அந்த ப்ராஜெக்ட்ஸ் தவிர்த்துட்டு இப்போது மற்ற எல்லா செலவுகளும் இருக்கு இல்லையா, அது எல்லாமே என்ன சொல்கிறாங்க, திட்டம் சாரா செலவுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ டெவலப்மெண்ட் அண்ட் நான் டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். சரிங்களா? இப்போ வந்து வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி அல்லாத செலவுகள் என்னென்ன அப்படின்றதான் இப்போ பார்க்குறோம். ஸோ வளர்ச்சி செலவு அப்படின்னா என்ன,
refers to the expenditure which is directly related to economic and social development of the country. இப்போ நம்ம இதில் ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கணும். இங்கே சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்றது இந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், நம்ம இதை தனியாக கூட ஒரு முறை பார்ப்போம். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் தான் நம்ம தனியாக என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 10 காம்போனன்ட்ஸ் இருக்கும், அதில் இருந்து தனித்தனியாக மெஷர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் க்ளீன் எனர்ஜி யூஸ் பண்ண முடியுதா, இப்போ சிலிண்டர் யூஸ் பண்ணுறாங்களா, ட்ரிங்கிங் வாட்டர் அவங்களுக்கு எப்படி இருக்குது, போர்ட்டபிள் வாட்டராக இருக்கா, ப்ளஸ் ஹெல்த் கண்டிஷனில் அவங்க நியரஸ்ட்டாக இமீடியட்டாக அக்சஸ் பண்ண முடியுதா, ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் இருக்கா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கா, எஜுகேஷன் எப்படி இருக்குது, அவங்க இயர்லி லெவல்லையே எஜுகேஷன் ட்ராப் அவுட் ஆகிடுறாங்களா இல்லை ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் போகிறாங்களா, இது எல்லாமே என்னவா இருக்கும், நம்ம டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ இந்த எல்லாத்தையும் அவங்க கண்டிப்பாக எதுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தான். சரிங்களா, ஒரு நாட்டோட வளர்ச்சிக்காக இந்த எல்லா சமூக குறியீடுகள்லையும் என்ன பண்ணணும், நம்ம வளர்ச்சியை கொண்டு வரணும், பொருளாதார ரீதியிலையும் சமுதாய ரீதியிலையும் வளர்ச்சியை ஒரு நாட்டுக்கு கொண்டு வரணும். சரிங்களா, இப்போ டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆட்ஸ் டு தி ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் சர்வீசஸ் இன் தி எக்கனாமி. சரிங்களா, இப்போ இது வளர்ச்சிக்கான செலவுகள் பொருளாதாரத்தில் சரக்கு சேவைகளின் ஓட்டத்தை சேர்க்கிறது. ஏன் அப்படின்னா இப்போது நம்மளோட பர்ச்சேசிங் கெப்பாசிட்டி நல்லா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், we spend good amount of money, we get a capability to purchase things. நம்மகிட்ட ஒரு நம்ம எக்கனாமிக்கலாக ஸ்டேபிளாக வளர்கிறோம் அப்படின்னா இது இண்டிவிஜுவல் லெவலில் எல்லாருக்கும் ஒரு நல்ல இன்கம்மை கொடுக்குது அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியும், பொருட்களை வாங்க முடியும், விற்க முடியும். ஸோ அங்கே ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நல்ல பாசிட்டிவாக நடக்குது. சரிங்களா, சேல் அதிகமானால் இண்டஸ்ட்ரீஸும் டெவலப் ஆகும், அவங்களோட டார்கெட்ஸை ரீச் ஆனாங்க அப்படின்னா இன்னும் அவங்களோட இண்டஸ்ட்ரியை என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க, கம்பெனிஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா, ஸோ இங்கே நான் கவர்மெண்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னது, refers to the expenditure which is incurred on the essential general activities of the government. It does not directly contribute to the economic development, but it directly help in the development in the economy, such as expenditure is essential from the administrative of view. சரிங்களா, இது வந்து நேரடியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சி அல்லாத செலவுகளில் நேரடியாக பார்த்தோம் அப்படின்னா இது எந்த செலவையும் என்ன குறிக்காது, ஒரு டெவலப்மெண்டல் ஆக்டிவிட்டியாக குறிக்காது. பட் இன்டைரக்டாக அட்மினிஸ்ட்ரேட்டிவ்க்கு ஒரு நிர்வாக செலவுக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த பணம் அரசின் அத்தியாவசிய பொது சேவைகளுக்கு செய்யப்படும் செலவை குறிக்குது. இது பொருளாதார வளர்ச்சிக்கு நேரடியாக என்ன பண்ணுது, பங்களிக்காது, ஆனால் பொருளாதார வளர்ச்சிக்கு நேரடியாக ஹெல்ப் பண்ணுது. இட் சப்போர்ட்ஸ் இட் பட் இட்ஸ் நாட் டைரக்ட்லி கண்ட்ரிபியூட்டிங். ஓகேவா, அதை தெளிவாக புரிஞ்சுங்க. நிர்வாக பார்வையில் இத்தகைய செலவுகள் அவசியமாக தேவைப்படுது. அட்மினிஸ்ட்ரேட்டிவாக என்ன பண்ணோம், தீஸ் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஆர் unavoidable or it is so necessary, important. சரிங்களா, ஸோ இந்த how to classify expenditure as revenue or capital expenditure. இப்போ ஒரு செலவு நமக்கு இருக்கு, அதை நம்ம ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இல்லை அப்படின்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்றத எப்படி நாம பார்க்குறோம் அப்படின்னு இருக்கு. ஸோ இங்கே an expenditure is a capital expenditure if it either creates an asset or reduces liability. இப்போ ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு சொத்தை உருவாக்கம் பண்ணுது இல்லை அப்படின்னா ஒரு பொறுப்பை ஏற்படுத்துது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். சரிங்களா, எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இஃப் இட் இஸ் நெய்தர் கிரியேட்ஸ் எனி அசெட் நார் எனி லைபிலிட்டி. எந்த பொறுப்பையும் உருவாக்கல ப்ளஸ் அதே சமயத்தில் எந்த ஒரு புது சொத்தையும் உருவாக்கல அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இப்போ பாருங்க உங்கள் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்சிடிஸ் என்ன சொல்கிறோம், இட் இஸ் அ ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ் இட் நெய்தர் கிரியேட் எனி அசெட் நார் ரெடியூஸ் எனி கவர்மெண்ட். இப்போ இது வந்து எந்த லைபிலிட்டியும் கொடுக்கல ப்ளஸ் எந்த சொத்தையும் உருவாக்கல, அதால் இது என்னன்னு சொல்கிறாங்க, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் சொல்கிறாங்க. சப்சிடிஸ்னால் என்னது, சப்சிடிஸ் ஆர் நத்திங் பட் தி ரிடக்ஷன் ஆஃப் டேக்ஸஸ். அப்படி இல்லை அப்படின்னா இப்போது ஒரு உதாரணமாக நம்ம வந்து இப்போது ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஷெட்யூல் காஸ்ட், அதர் பேக்வர்ட் காஸ்ட் இப்போ வந்து ஃபினான்ஷியலி அன்ஸ்டேபிளாக இருக்காங்க பட் தே வாண்ட் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ, ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எனி சோஷியல் கேட்டகரியிலேருந்து அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் சப்சிடிஸ் கொடுக்குது. அது சப்சிடிஸ்னால் என்ன அப்படின்னா அந்த பணத்தை தே நீட் நாட் டு பே ரேதர் தென் இட் இஸ் லைக் இப்போ ஒரு அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் நீங்கள் ஒரு ஆஃபர் இருக்குது 70% இருக்குது அப்படின்னா நீங்கள் 70% மணி பே பண்ணால் போதுன்ற மாதிரி தான். ஆனால் இந்த இடத்துல நமக்கு என்ன அந்த கிடைக்கும் அப்படின்னா அந்த சர்வீஸ் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ இது மாதிரி நீங்கள் நிறைய விமன் எம்பவர்மெண்ட் ஸ்கீமும் நீங்கள் பார்த்துக்கலாம், அதில் சப்சிடிஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா, இப்போ ஒரு
ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ வாண்ட் டு பை அ பைக், நீங்கள் ஒரு பைக் வாங்குறீங்க இல்லை ஒரு கார் வாங்குறீங்க, ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறீங்க அப்படின்னா காரோட வேல்யூ உங்களுக்கு 5 லேக் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு 4 லேக் பே பண்ணணும். அதுலேயும் கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 லேக் கவர்மெண்ட் லோனாக கொடுக்குது, 1 லேக் நீங்கள் பே பண்ணால் போதும், இன்னொரு 1 லேக் கவர்மெண்ட் சப்சிடியாக கொடுக்குது அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம். சரிங்களா? ஸோ சப்சிடியை நீங்கள் ரொம்ப தெளிவாக புரிஞ்சிக்கணும். சப்சிடிங்கிறது என்னவா இங்கே வருது, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சராக இருக்குது. சரிங்களா? இப்போ இதுவே defense capital equipments purchased from Germany. It is the capital expenditure as it creates a asset to the government. சரிங்களா? இப்போ ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையாக வந்து அவங்க எக்யூப்மெண்ட்ஸை ஜெர்மன்லேருந்து வாங்குறாங்க அப்படின்னா என்னது, அது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஏன், அது நமக்கு ஒரு சொத்தை உருவாக்குது. சரிங்களா? அப்போது கிராண்ட்ஸ் given to the state government, இது என்னது, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், as it is neither creates any asset nor reduces any of the government. இப்போது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே இது இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, சியூட்டியில் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நம்ம we should not always go for the options. We have to read the question, then we have to figure out the answer. கொஷினை படித்தாலே நமக்கு என்ன பண்ணணும், ஆன்சர் தெரியணும். பிகாஸ் நம்ம எக்ஸாம் ஹாலில் போயிட்டு விளையாடிட்டு இருக்க முடியாது. we have to prepare well, ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போகணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம அடுத்தது வரோம், டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டுக்கு மூவ் ஆன் ஆகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம டேக்ஸ் பார்த்துருக்கோம், இன்டைரக்ட் டைப்ஸ் ஆஃப் டேக்ஸஸ் பார்த்துருக்கோம், டைரக்ட் இன்டைரக்ட் பார்த்துருக்கோம், ப்ளஸ் வேறு என்ன பார்த்துருக்கோம், நம்ம எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்துருக்கோம். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்ன பார்த்துருக்கோம். இப்போ நம்ம அடுத்து எங்கே மூவ் ஆன் ஆகிறோம், டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மூவ் ஆன் ஆகிறோம். சரிங்களா? இப்போது டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட்டில் டெபிசிட் பட்ஜெட், பேலன்ஸ்டு பட்ஜெட், சர்ப்ளஸ் பட்ஜெட். இப்போ இந்த பட்ஜெட்டோட வரவு செலவு திட்டத்தோட வகைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அப்படின்னா பற்றாக்குறையான ஒரு திட்டமாக இருக்குது, பற்றாக்குறையான பட்ஜெட்டாக இருக்குது, ஓகே ஈக்குவலாக இருக்குது, இல்லை அப்படின்னா ஊபரி அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த 3 டைப் ஆஃப் பட்ஜெட்லேயும் நமக்கு ஒன்று ரியலைஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பென்ஸ் எப்படி இருக்குது, ரெவென்யூ எப்படி இருக்குது. எக்ஸ்பென்ஸை விட நமக்கு ரெவென்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுதான் என்னது, சர்ப்ளஸ் பட்ஜெட். வரவை விட செலவு அதிகமாக இருக்குது அப்படின்னா என்னது, டெபிசிட் பட்ஜெட். சரிங்களா? இப்போ ஓகே செலவு கம்மியாக இருக்குது வரவு அதிகமாக இருக்குது அப்படின்னா அது என்னது, உபரி. இல்லை வரவும் செலவும் நமக்கு சமமாக தான் இருக்குது, எக்ஸ்பென்ஸும் ரெவென்யூவும் சமமாக தான் இருக்குன்னா அது என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு பேலன்ஸ்டு பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எப்போவுமே ஒரு பெட்டர் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தே ஆல்வேஸ் டார்கெட் ஃபார் அ பேலன்ஸ்டு பட்ஜெட் அட்லீஸ்ட். தேர் மேக்ஸிமம் டார்கெட் வுட் பி சர்ப்ளஸ் பட்ஜெட். அவங்களோட லட்சியம் என்னவா இருக்கும், எப்போவுமே சர்ப்ளஸ் பட்ஜெட்டை தான் இருக்கும். பட் மினிமம் அவங்க என்ன என்ஷூர் பண்ணணும்னு நினைப்பாங்க, ஒரு பேலன்ஸ்டு பட்ஜெட்டாவது இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சரிங்களா? பட் இன் ரியாலிட்டி வி ஆல் த டைம் கெட் வாட், டெபிசிட் பட்ஜெட் ஒன்லி, பிகாஸ் வி ஹாவ் லாட் ஆஃப் லோன்ஸ், நம்ம நிறைய கடன் இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பேலன்ஸ்டு பட்ஜெட் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஸோ இதில் வந்து சமநிலை பட்ஜெட்டில் என்னென்ன இருக்குது, when government revenue is equal to the government expenditure, that is called as the balanced budget. இது நான் ஏற்கனவே சொன்னதான், உங்களுக்கு வரவும் செலவும் கவர்மெண்டோட வரவும் செலவும் சமமாக இருக்குது, அப்போ அந்த நிலையை நம்ம என்னன்னு சொல்கிறோம், சமநிலை பட்ஜெட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? கவர்மெண்ட் பட்ஜெட் இஸ் செட் டு பி balanced when it is estimated revenue and it is anticipated expenditure are equal. சரிங்களா? that is government receipts equal to government expenditure. ஒரு அரசோட பட்ஜெட்டில் அதன் தன்கேட்ட வருவாயும் எதிர்பார்க்கப்படும் செலவும் ரெண்டும் என்னவா இருக்குது, சமமாக இருக்குது. ஸோ இந்த சமநிலையை நம்ம என்ன பண்ணுறோம், அரசின் வரவுகள் ஈக்குவல் டு அரசின் செலவுகள் அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இதை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஒரு சமநிலை பட்ஜெட்னு சொல்கிறோம். சரிங்களா? இட் இம்ப்ளைஸ் தட் தி கவர்மெண்ட் ரைஸ்டு ஃபண்ட்ஸ் இன் தி ஃபார்ம் ஆஃப் டேக்ஸஸ் அண்ட் அதர் மீன்ஸ். இது வந்து என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் வந்து கரெக்டாக வரியெல்லாம் ப்ராப்பராக கலெக்ட் பண்ணியிருக்காங்க, மற்ற வகையிலையும் சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு அர்த்தம். த கவர்மெண்ட் பட் எக்ஸசைஸ் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் அண்ட் ஷுட் கீப் இட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் வித்தின் தி அவைலபிள் இன்கம். ஒரு அரசு நிதியை ஒழுங்குபடுத்தல என்ன பண்ணணும், ப்ராப்பராக கையாளணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது நம்ம அந்த கிடைக்கிற இன்கம் என்ன பண்ணுறாங்க, அந்த செலவுகளையும் என்ன பண்ணுறாங்க, ஈக்குவலாக வைக்கிறாங்க. இப்போது இல்லை எனக்கு வந்து வருவாய் வந்து கம்மியாக தான் இருக்குது ஆனால் நான் செலவு பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நிச்சயமாக செலவு பண்ணி தான் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் 500 rupees பட் ஐ வாண்ட் டு பை அ ஷர்ட் ஆஃப் 1000 rupees. என்கிட்ட ஒரு ஷர்ட்டோ சுடிதாரோ சாரியோ இல்லை எனக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பொருளோட விலை எவ்வளோ இருக்குது,
1000 இருக்கு. ஆனால் என்கிட்ட எவ்வளோ இருக்கு? 500 தான் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்? பாரோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த சுச்சுவேஷன் தான் நம்மளை எங்கே தள்ளிட்டு போகுது அப்படின்னா, நம்ம நெருக்கடியாக ஒரு இம்பேலன்ஸ்டான சுச்சுவேஷனுக்கு போக வேண்டி இருக்கு. இப்போ நம்ம எந்த பொருளை இப்போ வாங்கணும்னு முடிஞ்ச அளவுக்கு நினைக்கணும். ஓகே, நம்மகிட்ட 500 இருக்கு, 500க்கும் வாங்கலாம்னு நினைக்கலாம். அதுதான் நம்ம சமநிலை பட்ஜெட்னு சொல்கிறோம். இல்லை அப்படின்னா நம்ம 400க்கு வாங்கிட்டு 100 நான் என்னோட கையில் வச்சுருப்பேன் அப்படின்றது உங்களோட சாமர்த்தியம் தான். யூ கேன் நெகோஷியேட் ஆஸ் வெல். ஓகே, ஸோ பேலன்ஸ் பட்ஜெட்டில் நம்ம ரிமெம்பர் பண்ணிக்க வேண்டியது ஒன்று தான். கவர்மெண்ட்ஸ் எஸ்டிமேட்டட் ரெவென்யூவும் எக்ஸ்பெண்டிச்சரும் என்னவா இருக்குது? கவர்மெண்ட்ஸ் எஸ்டிமேட்டட் ரெவென்யூ, கவர்மெண்ட்ஸ் ப்ரப்போஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சரும் என்னவா இருக்குது? ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. சரிங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்? சர்ப்ளஸ் பட்ஜெட். சர்ப்ளஸ் பட்ஜெட்னா நான் சொன்னேன், இப்போது உங்களுக்கு கவர்மெண்ட்டோட எஸ்டிமேட்டட் ரெவென்யூ என்னவா இருக்குது? எஸ்டிமேட்டட் எக்ஸ்பெண்டிச்சரை விட அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நமக்கு என்ன கிடைக்குது? இந்த சர்ப்ளஸ் பட்ஜெட் கிடைக்குது. when government revenue is greater than the government expenditure, it is called as a surplus budget, that is estimated government revenue. இந்த உபரி பட்ஜெட்டுங்கிறது நமக்கு எப்போ கிடைக்குது? நமக்கு செலவு கம்மியாக இருக்குது, வரவு அதிகமாக இருக்குன்ற சமயத்தில் தான் அது கிடைக்குது. சரிங்களா? ஸோ ரிசிப்ட்ஸ் ஆன்டிசிபேட்டட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், வரவுகள் என்னவா இருக்குது? எதிர்பார்க்கப்படும் அரசினுடைய செலவுகளோட அதிகமாக இருக்குது. சரிங்களா? So when estimated government receipts are more than the estimated government expenditure, it is termed as the surplus budget. A surplus budget is used either to reduce government public debts, liabilities, it increase its savings. இப்போ கடன் எல்லாத்தையும் குறைச்சிட்டு கவர்மெண்ட்டுக்கான ஒரு சேவிங் இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னா, நம்மளோட இண்டிவிஜுவல் லைஃப் தான் ஒரு சரியான எக்ஸாம்பிளாக நம்ம ஒப்பீனியனாக வச்சு பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ surplus budget can be used during inflation. இது எப்போ பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, உபரி பட்ஜெட்டில் எப்போ பண்ணுறாங்க? விலை உயரும்போது பயன்படுத்துகிறாங்க. ஓகே, ஸோ ப்ளஸ் டெஃபிசிட் பட்ஜெட், இது வந்து சமனற்ற வரவு செலவு திட்டம். எப்போவுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பட்ஜெட் மேக்ஸிமம் டைமில் என்னவா இருக்கும் அப்படின்னா டெஃபிசிட் பட்ஜெட்டாகத்தான் இருக்கும். ஏன் அப்படின்னா நமக்கு எப்போவுமே செலவு அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும். வி ஹாவ் அ லோன்ஸ், வி ஹாவ் அ லாட் ஆஃப் எக்கனாமிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் வி ஆர் அ க்ரோயிங் எக்கனாமி. ஸோ எல்லா க்ரோவிங் எக்கனாமிக்கும் என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா டெஃபிசிட் பட்ஜெட்டுங்கிற அந்த பிரச்சனை இருக்குது. பிகாஸ் they take a lot of money as a loan from the வேர்ல்டு பேங்க். இந்த வளரும் நாடுகளை மற்ற நாடுகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து என்னது தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரிஸ், அவங்க டெவலப் ஆகிறாங்க, ஸோ அதுக்காக நம்ம பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எப்போவுமே ஒரு லோன் லூப்பில் நம்ம கவர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அது ஒரு வேர்ஸ் சுச்சுவேஷன் தான். நம்ம அதுலேருந்து நம்ம என்ன ஆகணும்? க்ரோ ஆகணும். வி ஹாவ் டு அட்லீஸ்ட் கோ ஃபார் அ வாட் பேலன்ஸ் பட்ஜெட்டாவது நம்ம நோக்கி போகணும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டெஃபிசிட் பட்ஜெட்டில் when it estimated government receipts are less than the estimated government expenditure, then the budget is termed as the deficit budget. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க? நமக்கு வரவோட செலவு என்ன பண்ணுது? அதிகமாக இருக்குது. சரிங்களா? in modern economics most of the budgets are this nature. அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போது a deficit budget increases the liability of government or decreases its reserves. இப்போது கவர்மெண்ட்டோட சேவிங்ஸை என்ன பண்ணுது? குறைக்கிது. ப்ளஸ் அதே சமயத்தில் கவர்மெண்ட்டுக்கான பொறுப்பை என்ன பண்ணுது? அதிகரிக்க செய்யுது. இப்போ இது ரெண்டில் ஏதாவது நடந்தால் அது நம்ம என்ன சொல்கிறோம்? டெஃபிசிட் பட்ஜெட்னு சொல்கிறோம். சமனற்ற வரவு செலவு திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? டெஃபிசிட் பட்ஜெட் மே பி யூஸ்ஃபுல் டியூரிங் தி பீரியட் ஆஃப் டிப்ரெஷன். சமனற்ற வரவு செலவு திட்டம்ன்றது எப்போ கரெக்டாக இருக்கும்? வர்த்தகத்துக்கான மண்டலத்தில் பயனுள்ளதாக இருக்கலாம். டிப்ரெஷன் டைமில் இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும்? ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவே நம்ம இன்ஃப்ளேஷன் டைமில் சர்ப்ளஸ் பட்ஜெட். ஓகேவா? ஸோ இதை ரொம்ப ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. சர்ப்ளஸ் பட்ஜெட் எப்போ அப்படின்னா இன்ஃப்ளேஷன் டைமில். சரிங்களா? இதே சமயத்தில் டிப்ரெஷன் டைமில் நம்ம என்ன பட்ஜெட் யூஸ் பண்ணுறோம்? டெஃபிசிட் பட்ஜெட். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கிளியர் அபவுட் இட். ஸோ இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா டெஃபிசிட் பட்ஜெட்டை நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ பட்ஜெட்ரி டெஃபிசிட்ஸ், வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ பட்ஜெட் டெஃபிசிட் இஸ் அ சுச்சுவேஷன் வேர் பட்ஜெட் ரிசிப்ட்ஸ் ஆர் லெஸ் தென் பட்ஜெட் எக்ஸ்பெண்டிச்சர். திஸ் சுச்சுவேஷன் இஸ் ஆல்சோ நோன் as த கவர்மெண்ட் டெஃபிசிட். சரிங்களா? இப்போது வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறைங்கிறது
வரவு செலவு திட்டத்தில் உள்ள வருவாய் செலவை விட குறைவாக இருப்பதாகும். இப்போ இந்த நிலையை அரசு பற்றாக்குறை அப்படின்னும் அழைக்கிறாங்க. சரிங்களா? வருவாய் எப்படி இருக்கு? செலவோட கம்மியாக இருக்கு. இன்கம் எப்படி இருக்கு? எக்ஸ்பெண்டிச்சரோட லெஸர் தேன். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா கவர்மெண்ட்டு டெபிசிட்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? refers to the Indian government budget deficit is our 4 மேஜர் டைப்ஸ். 4 மேஜர் டைப்ஸ்ல டெபிசிட் இருக்கு. ஸோ 4ம் பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ டெபிசிட், பட்ஜெட் டெபிசிட், ஃபிஸ்கல் டெபிசிட் அண்ட் பிரைமரி டெபிசிட். சரிங்களா? வருவாய் பற்றாக்குறை இருக்கு, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை இருக்கு, நிதி பற்றாக்குறை இருக்கு, முதன்மை பற்றாக்குறை இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த 4 பற்றாக்குறைகளையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? பட்ஜெட்ரி டெபிசிட்ல 4 இருக்கு. ரெவென்யூ, பட்ஜெட், ஃபிஸ்கல் அண்ட் பிரைமரி. வருவாய் பற்றாக்குறை, வரவு செலவு திட்ட பற்றாக்குறை, நிதி பற்றாக்குறை, முதன்மை பற்றாக்குறை. சரிங்களா? ஸோ இப்போ ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னா என்னன்னு பார்க்குறோம். இதில் ரெவென்யூ டெபிசிட் அப்படின்னா என்னது? வருவாய் பற்றாக்குறை. வருவாய் பற்றாக்குறை என்னது? ரெஃபர்ஸ் டு தி எக்ஸஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஓவர் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ். இப்போ அரசோட வருவாய் செலவினம் வரவை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம்? ரெவென்யூ டெபிசிட்னு சொல்கிறோம். சரிங்களா? இட் டஸ் நாட் கன்சிடர் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அண்ட் தி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். Revenue deficit implies that government is living beyond its mean to conduct day-to-day operations. இப்போ இதில் மூலதன வரவு மற்றும் செலவை அவங்க என்ன பண்ணல? கணக்கில் வச்சுக்கல. சரிங்களா? வருவாய் பற்றாக்குறைங்கிறது அரசோட அன்றாட பணிகளை நடத்துவதற்கு தேவையானதோட குறைவானதாக இருக்கிறத காட்டுது. சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? ரெவென்யூ டெபிசிட்னு சொல்கிறோம். ரெவென்யூ டெபிசிட் ஈக்குவல் டு டோட்டல் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் total revenue receipts. RD is equal to RE minus RR. இது வந்து நம்ம சிம்பிளாக என்ன பண்ணிக்கலாம்? ரிமெம்பர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ பட்ஜெட்ரி டெபிசிட். பட்ஜெட்ரி டெபிசிட்னா என்னது? வரவு செலவு திட்டத்தில் பற்றாக்குறை. பட்ஜெட் டெபிசிட் இஸ் a difference between total receipts and total expenditure, both revenue and capital. ஸோ ஓவராலாக கலெக்டிவாக வருவாய் கணக்குகள் மற்றும் மூலதன கணக்குகளுக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் தான். சரிங்களா? மொத்த வரவுக்கும் செலவுக்கும் உள்ள இடைவெளியே வரவு செலவு திட்ட பற்றாக்குறைன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா பட்ஜெட் டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெவென்யூ. அப்போ நமக்கு என்ன கிடைச்சிரும்? பட்ஜெட் டெபிசிட் கிடைச்சிரும். வரவு செலவுக்கான அந்த பற்றாக்குறை எவ்வளோ அப்படிங்கிறது எப்போ நமக்கு தெரியும்? வரவு செலவு திட்ட பற்றாக்குறைன்றது மொத்த செலவுல இருந்து மொத்த வரவை மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ தான். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்குறோம்? இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரெவென்யூ டெபிசிட். நமக்கு வருவாய் பற்றாக்குறையால் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இட் இண்டிகேட்ஸ் தி inability of the government to meet its regular and recurring expenditure in the proposed budget. ஒரு பர்டிகுலராக இப்போது ப்ரப்போஸ்டு பட்ஜெட்டில் கவர்மெண்ட்டால் எதுவுமே பண்ண முடியல ரெகுலராக. அவங்களுக்கு அட்லீஸ்ட் அந்த செலவுகளை கூட மீட் பண்ண முடியல அப்படின்ற சுச்சுவேஷன் எவிடெண்ட்டாக இருக்குது. இட் இம்ப்ளைஸ் தட் கவர்மெண்ட் இஸ் டிஸ்சேவிங் or that is government is using up saving or other sector of the economy to finance its expenditure. இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலை? பணம் சேவ் பண்ணலை. அதுக்கு பதிலாக அவங்களோட செலவுகளுக்கு என்ன பண்ணுறாங்க? எக்ஸ்பெண்டிச்சரை பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம இங்கே டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே ஒரு சரியான எக்ஸாம்பிளாக இதுக்கு கொடுக்கலாம். சரிங்களா? இட் ஆல்சோ இம்ப்ளைஸ் தட் தி கவர்மெண்ட் ஹேஸ் டு மேக் அப் திஸ் டெபிசிட் ஃப்ரம் கேபிட்டல் ரிசிப்ட்ஸ், தட் இஸ் த்ரூ பாரோவிங்ஸ் ஆர் ரெடியூசஸ் அசட்ஸ். ஸோ அப்போ நான் இதுதான் சொல்லியிருந்தேன். ரெடியூசஸ் அசட்ஸ் தான் என்னது? டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். சரிங்களா? யூஸ் ஆஃப் கேபிட்டல் ரிசிப்ட் ஃபார் மீட்டிங் தி எக்ஸ்ட்ரா கன்சம்ஷன் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் லீட்ஸ் டு அன் இன்ஃப்ளேட்டரி சிச்சுவேஷன் இன் தி economy. சரிங்களா? A high revenue of deficit gives a warning signal to the government to either curtail its expenditure. இப்போ இந்த வருவாயில் இருக்கக்கூடிய பற்றாக்குறைங்கிறது நமக்கு என்ன கவர்மெண்ட்டுக்கு சொல்லுது அப்படின்னா ஒரு அலாம் கொடுக்குது, நமக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்குது. அது என்ன அப்படின்னா ஓகே நம்ம வந்து செலவை என்ன பண்ணணும்? கர்டைல் பண்ணணும், குறைக்கணும் அப்படின்றதுக்கு. சரிங்களா? ஸோ ரெடியூசஸ் எக்ஸ்பெண்டிச்சர் government should take serious steps to reduce its expenditure and avoid unproductive or unnecessary expenditure. இப்போ கவர்மெண்ட் வந்து சம்டைம்ஸ் அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் கைவிட்டுருவாங்க. ஏன்னா அப்படின்னா இது வந்து என்ன பண்ணுது? சக்ஸஸ்ஃபுல்லாக போக முடியல, நமக்கு ஆல்ரெடி செலவு அதிகமாக ஆயிருக்கு. ஸோ அந்த டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்க? அதை கைவிடுறாங்க. ஸோ அதுதான் நம்ம இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரெவென்யூ டெபிசிட் அப்படின்றத பார்த்துட்டோம். சரிங்களா? பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? உங்களோட டீச்சர்ஸ்கிட்ட சொல்லணும். இல்லைனா ஃபீட்பேக்லேயும் சொல்லணும். சரிங்களா? ஸோ இங்கே நம்ம ஃபிஸ்கல் டெபிசிட்க்கு என்ன பண்ணுறோம்?
நிதி பற்றாக்குறை அது என்ன பண்ணுறோம் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா நிதி பற்றாக்குறை ஈக்குவல் டு வரவு செலவு திட்ட பற்றாக்குறை மைனஸ் அரசின் அங்காடி கடன்களும் ஏனைய பொறுப்புகளும் சரிங்களா. ஸோ இதை நம்ம நினைவில் வச்சுக்கணும். A fiscal deficit occurs when a government's total expenditures exceed the revenue that it generates excluding money from borrowing. Fiscal deficitன்றது எதுவும் இல்லை, என்னது கவர்மெண்ட்டோட டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் என்னவாகுது அதோட ரெவென்யூவோட அதிகமாக இருக்குது அப்படின்னு சரிங்களா. எப்போ நம்ம பாரோவிங்ஸை இதில் அவங்க கணக்கில் எடுத்துக்கல சரிங்களா. ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் presents a more comprehensive view of a budgetary tool for explaining and understanding the budgetary development in India. இந்தியாவில் இருக்கக்கூடிய budgetary development என்ன அப்படிங்கிறத ஃபிஸ்கல் டெபிசிட் என்ன பண்ணுது காட்டுது சரிங்களா. ஸோ தி எக்ஸ்டென்ட் ஆஃப் ஃபிஸ்கல் டெபிசிட் இஸ் an indication of how the government is spending beyond it means. அவங்கக்கிட்ட இருக்க வரவோட எப்படி செலவு பண்ணுறாங்கன்றதுக்கு இந்த ஃபிஸ்கல் டெபிசிட் தான் என்னது ஒரு இண்டிகேட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் ஈக்குவல் டு டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரெசிப்ட்ஸ் எக்ஸ்க்ளூடிங் பாரோவிங்ஸ். ஃபிஸ்கல் டெபிசிட் ஈக்குவல் டு பாரோவிங்ஸ் தான் சரிங்களா. ஸோ இப்போ நம்ம அதில் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபிஸ்கல் டெபிசிட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை என்ன பண்ணுறாங்க மைனஸ் டோட்டல் ரெசிப்ட் பண்ணுறாங்க. இப்போ அதில் அவங்க கடன் வாங்குறாங்க இல்லையா, கவர்மெண்ட் வாங்கக்கூடிய கடன் மற்றும் மற்ற பொறுப்புகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணுறாங்க. அதான் நம்ம என்ன பண்ணுறோம் ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா. நிதி பற்றாக்குறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த எல்லா முறையும் நமக்கு நிதி பற்றாக்குறைங்கிறது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஓகே. ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட்டோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். ஃபிஸ்கல் deficit indicates the total borrowings requirements of the government, borrowing not only repayment of principal amount but also required payment of interest. இது நம்ம லோனை திருப்பி கட்டுறதுக்கான அந்த அமௌண்ட்டோ இல்லை பிரின்சிபல் அமௌண்ட்டோ இல்லை, நம்ம இதில் வட்டி கட்டுறோம் அப்படின்னா அதையும் கூட நம்ம என்ன பண்ணுறோம் கால்குலேட் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ ஃபிஸ்கல் டெபிசிட் இண்டிகேட்ஸ் தி டோட்டல் பாரோவிங் ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட். எவ்வளோ நம்ம பற்றாக்குறையாக இருக்குது, நிதி பற்றாக்குறை எவ்வளோ இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் தான் நம்ம என்ன பண்ணணும் பாரோவிங்க்கான அந்த அமௌண்ட் சரிங்களா. ஸோ கவர்மெண்ட் மெயின்லி பாரோ ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா டு மீட் இட்ஸ் ஃபிசிக்கல் டெபிசிட். நிதி பற்றாக்குறை நிலைமை வரும்போது எப்போவுமே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யூனியன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா யார்கிட்ட கடன் வாங்குவாங்க அப்படின்னா சென்ட்ரல் பேங்க் ஆர் தி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாட்ட தான் என்ன பண்ணுறாங்க கடன் வாங்குறாங்க. கவர்மெண்ட் ஆல்சோ பாரோ ஃப்ரம் rest of the world which raises its dependence on their country. ஸோ இங்கே ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நம்ம மற்ற நாடுகள்கிட்ட இருந்து கடன் வாங்குகிறோம், மற்ற வேர்ல்டு லெவலில் குளோபல் லெவலில் இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் வேர்ல்டு பேங்க் மாதிரி வாங்குகிறோம் அப்படின்னா அப்போ நமக்கு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, அவங்க நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அந்த சுச்சுவேஷன் இருக்குது சரிங்களா. ஸோ பாரோவிங்ஸ் இன்க்ரீஸ் தி ஃபினான்ஷியல் பர்டன். ஸோ இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, ஒரு கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு சுமை தான். ஸோ we have to avoid that. For that we have to go for a surplus budget. For that we have to get more revenue than expenditure. Okay, we have to remember this. So source of financing fiscal deficit. So fiscal deficit க்கு என்னென்னலாம் வகையில் சோர்சஸ் பண்ணலாம், நம்ம பணம் எங்கே இருந்தாலும் வாங்கலாம் கிடைக்கும் அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பாரோவிங்ஸ் அப்படின்னு போட்டிருந்தோம் சரிங்களா. அதில் fiscal deficit can be met by the borrowings from internal sources and the external sources. கண்ட்ரிக்குள்ளேயோ கண்ட்ரிக்கு வெளியோ நம்ம கடன் வாங்குறது தான் சரிங்களா. டெபிசிட் ஃபினான்சிங் கவர்மெண்ட் மே பாரோ ஃப்ரம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அகேன்ஸ்ட் இட் செக்யூரிட்டிஸ் டு மீட் தி ஃபிஸ்கல் டெபிசிட் சரிங்களா. ஆர்பிஐ இஷ்யூஸ் நியூ கரன்சி ஃபார் திஸ் பர்பஸ். ஸோ நம்ம ரிசர்வ் பேங்க் இல்லை சென்ட்ரல் பேங்க்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம் கடன் வாங்கிக்கலாம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அது நம்ம அதுக்காக தான் அவங்க என்ன பண்ணுறாங்க புது கரன்சியும் சம்டைம்ஸ் அவங்க இந்த பர்பஸ்க்காக இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி நம்ம 3 டெபிசிட் பார்த்துட்டோம். இப்போ லாஸ்ட் டெபிசிட் தட் இஸ் பிரைமரி டெபிசிட். ஸோ இந்த பிரைமரி டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். இதை வந்து நம்ம பிடி இஸ் ஈக்குவல் டு எஃப்டி மைனஸ் ஐபி அப்படின்னு பார்க்குறோம். முதன்மை பற்றாக்குறை ஈக்குவல் டு நிதி பற்றாக்குறை மைனஸ் வட்டி செலுத்துதல் சரிங்களா. ஸோ டெபிசிட் இஸ் ஈக்குவல் டு ஃபிஸ்கல் டெபிசிட் மைனஸ் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். முதன்மை பற்றாக்குறையானது நிதி பற்றாக்குறையிலிருந்து வட்டி செலுத்தலை கழித்த பின் உள்ள அந்த பற்றாக்குறை தான் சரிங்களா. இது அரசின் உண்மையான சுமையை காட்டும் சரிங்களா. இட் ஷோஸ் தி ரியல் burden of the government. It does not include the interest burden or loans taken in the past. ஸோ கடந்த காலத்தில் வாங்கின கடனையோ இல்லை அதுக்கான வட்டியோ இது கணக்கில் எடுத்துக்காது சரிங்களா. thus the primary deficit reflects borrowing requirement of the government exclusive of interest payment. இப்போ வட்டி கட்டுறதெல்லாம் இல்லாமல்
கவர்மெண்ட் வந்து எவ்வளோ பணம் பாரோ பண்ணணும், எவ்வளோ பணத்தை வந்து நம்ம கடன் வாங்க வேண்டி இருக்குது அப்படிங்கிறத என்ன சொல்லுது, இந்த ப்ரைமரி டெபிசிட் சொல்லுது. சரிங்களா? ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு முறை ரீகால் பண்ணணும். நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், வருவாய்க்கான ஆதாரங்கள் பார்த்துருக்கோம். அதில் டைரக்ட் டேக்ஸஸ்னா என்ன, இன்டைரக்ட் டேக்ஸஸ்னா என்னன்னு பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு பட்ஜெட்டில் என்னென்ன மாதிரியான டெஃபிசிட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். இதுக்கான ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் பார்த்துருக்கோம். எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? உங்களோட டெஸ்ட் எல்லாத்தையும் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுங்கள். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் தான் கண்டிப்பாக எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களோட பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கும்போது ரொம்ப கவனமாக படிங்க. ஸோ அது இந்த சியூடி யூஜிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து உங்களுக்கு பப்ளிக்லேயும் அதிக மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சரிங்களா? நீங்கள் பப்ளிக் நல்லா ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒன் வேர்ட்ஸ் எல்லாம் ஆன்சர் எழுதுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதோட நம்ம இன்னைக்கு கிளாஸ் முடியுது. அடுத்த கிளாஸில் சந்திப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல்.